ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீட் எக்ஸாமும் முடிஞ்சு அடுத்து ரீநீட்டுக்கான கேஸும் சுப்ரீம் கோர்ட்டில் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு நடுவில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மைண்டில் ஓட்டிகிட்டு இருக்க ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்ல காலேஜில் சேரணும். ஆனால் அது எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து ஒரு கேல்குலேஷன் போட்டுட்டு இருப்பாங்க. ஏன் ஒரு 690 680 அப்படி எடுத்தவங்க கூட நம்மளுக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா அது கிடைக்குமான்னு சொல்லி கமெண்ட்டில் ஒன்று கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. எம்எம்சி எப்படி இருந்தாலும் எல்லாருமே ஃபஸ்ட் ரேங்க் லிஸ்ட்டில் வச்சுருப்பீங்க, ஃபஸ்ட் லிஸ்ட்டில் வச்சுருப்பீங்கன்னு தெரியும். ஆனால் அதுக்கு அடுத்த காலேஜ் எது செலக்ட் பண்ணலான்னு சொல்லி இன்னுமே மைண்டில் ஒரு கன்ஃபியூஷன் போய்கிட்டே தான் இருக்கும். சரி, ஓகே, இந்த வீடியோ வந்து அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கேல்குலேஷன் மாதிரி போட்டு பார்த்தேன். எப்படின்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரு 3 கேட்டகரிஸாக நான் பிரிச்சுக்கிறேன். எப்படின்னா, ஃபஸ்ட்டு எப்படி காலேஜ் சூஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்தீங்கன்னா, அதாவது காலேஜோடைய ப்ரிஃபரன்ஸ் வச்சு எந்த காலேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த காலேஜ் பேஸ்டாக ஒரு 5 காலேஜ், டாப் 5 காலேஜ்னு சொல்லி செலக்ட் பண்ணி காலேஜ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. செகண்டு பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த லொக்கேஷனில் இருக்குது. உதாரணத்துக்கு சென்னையில் இருந்துச்சுன்னா, இல்லை மதுரை, இல்லை கோயம்புத்தூர், இந்த மாதிரி நல்ல நல்ல சிட்டிஸில் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த காலேஜுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. தேர்டு டைப் ஆஃப் பீப்புள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறது, அவங்க வீட்டோடைய லொக்கேஷனுக்கு நியரஸ்ட் லொக்கேஷனுக்கு ஒரு காலேஜை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு 3 கேட்டகரிஸாக தான் நான் பிரிச்சுக்கிறேன். என் கூட படிக்கிறவங்கள வச்சு நான் பேசிஸாக கன்சிடர் பண்ணி இந்த மாதிரி 3 டைப்ஸாக ஸ்டூடெண்ட்ஸை பிரிக்கலாம். ஓகே, ஆனால் இந்த 3 டைப்ஸ்லையுமே எந்தெந்த காலேஜ் வந்து டாப் 5 இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு லிஸ்ட் மாதிரி கேதர் பண்ணியிருக்கேன். அந்த டாப் 5 காலேஜஸ் தான் பாருங்கள், நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காலேஜ் பார்த்தீங்கன்னா, யாராக இருந்தாலுமே ஒரு நல்ல மார்க் எடுத்தவங்க வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு கொடுக்குறது எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலேஜில் இல்லாத ஒரு ஃபீச்சரும் கிடையாது, ஃபெசிலிட்டியும் கிடையாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே கிடையாது. அதே மாதிரி சென்னையில் இருக்கிறனால ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து எல்லா கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டூடெண்ட்ஸும் சரி, அந்த ப்ரொஃபஸர்ஸ் யாராக இருந்தாலுமே அந்த காலேஜுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வந்து நம்பர் 1 வைக்கிறது எந்த ஒரு தப்புமே கிடையாது. செகண்ட் தான் வந்து கேட்டகரி டிஃபர் ஆகும். இப்போ சென்னையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு காலேஜ், மதுரையில் இருந்தால் ஒரு காலேஜ், கோயம்புத்தூரில் இருந்தால், இல்லைனா ஒவ்வொரு பிளேசஸில் இருந்தாங்கன்னா ஒவ்வொரு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ சென்னையில் இருக்கிறவங்க நோ டவுட் கண்டிப்பாக எம்எம்சி கிடைக்கலனா ஸ்டான்லி கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணியே திருவாங்க. ஏன் ஸ்டான்லி கூட இல்லை, ஸ்டான்லி கிடைக்கலனா கண்டிப்பாக கீழ்பாக் ஓமந்தூரார் கூட போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. ஆனால் அது மட்டும் கிடையாது, எக்ஸப்ஷன்ஸும் இருக்காங்க. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எம்சி கிடைக்கலனா ஸ்ட்ரைட்டாகவே மதுரை, கோயம்புத்தூர் அப்படின்னு போட்டுறாங்க. என் கூட என் ஜூனியர்ஸ் பார்த்தீங்கன்னா, எம்எம்சி கிடைக்கலனா இல்லை எம்எம்சி கிடைச்சாலுமே சில பேர்லாம் மதுரையும் சூஸ் பண்ணி இருக்கிறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டான்லி போடுறவங்க இருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டான்லி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் சென்னை ப்ரிஃபர் பண்ணலன்னா மதுரை போடலாம் அப்படின்னு சொல்லுவேன். கடைசியாக நான் ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் மாதிரி டாப் 5 லிஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். இது பேசிக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்காக தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டான்லி இல்லைனா மதுரை அப்படின்னு சொல்லி செகண்டில் வைக்கலாம். நான் இப்போ தேர்டு பார்த்தீங்கன்னா கீழ்பாக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அது சென்னையில் இருக்குது. அதே மாதிரி சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் சென்னை பிடிச்சவங்களுக்கும் கீழ்பாக்கு வந்து ஒரு நல்ல காலேஜ்னு சொல்லலாம். இப்போ அதுக்கடுத்து ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக தஞ்சாவூர் சொல்லலாம். ஏன்னா தஞ்சாவூர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காலேஜ். அதே சமயத்தில் காலேஜோட ஹாஸ்பிட்டல் வந்து அட்டாச் ஆகிருக்கு. நானும் ஒரு 2 இயர்ஸாக அந்த காலேஜுக்கு வந்து டோர்னமெண்ட்டுக்காக நான் போயிட்டுருக்கேன். அதனால் எனக்கு அதை பற்றி நல்லா தெரியும். அதே மாதிரி அந்த இருக்கிற ஏரியாவும் ஒரு நல்ல ஏரியான்னு சொல்லலாம். அதனால் தஞ்சாவூர் வந்து ஒரு பெஸ்ட்டு காலேஜ்னு சொல்லுவேன். அதே மாதிரி அது ஒரு ஓல்டு காலேஜ். அதனால் தஞ்சாவூர் வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டாப் 5 லிஸ்ட்டில் வச்சுக்கிறது எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஓகே, நான் இது வரைக்கும் என்னென்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ் அண்ட் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ். என்னுடைய கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, இந்த டாப் 5 காலேஜ்னு சொல்லுவேன். சில பேர் வந்து சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிறனால, அதாவது சென்னையோட அவுட்டரில் இருக்கிறனால செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜும் கண்டிப்பாக சூஸ் பண்ணுவாங்க நிறையா பேர். ஏன்னா அதுவும் மதுரை கட் ஆஃப் இல்லை மதுரையோட கொஞ்சம் கம்மியான கட் ஆஃபில் தான் இருக்குது. ஆனால் செங்கல்பட்டு எப்படி பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு வந்து இங்கே, அதாவது அதோட மெடிக்கல் காலேஜிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லுவேன். அதோடைய 1 கிலோமீட்டர்னா ஒரு 500 மீட்டர் கூட இருக்கலாம். வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் அந்த செங்கல்பட்டு மெடிக்கல் ஹாஸ்பிட்டலும் இருக்குது. காலேஜ் பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது. பட் இருந்தாலும் அது சிட்டிக்குள்ளே இருக்கா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சிட்டி கிடையாது, அது அவுட்டர் தான். ஓகே, இதெல்லாம் எனக்கு கன்சிடர் தேவையே கிடையாது. எனக்கு எங்கே இருந்தால் என்ன, நான் படிக்க போகிறது மெடிக்கல் காலேஜ் தான் அப்படின்னு சொல்லி எனக்கு சென்னை பக்கத்தில் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து நோ ப்ராப்ளம். செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அங்கேயும் ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும், எல்லாமே நல்லா தான் இருக்கும். அதனால் நான் செங்கல்பட்டுக்கும் 2 இயர்ஸாக அந்த டோர்னமெண்ட் இந்த மாதிரி போயிட்டு இருக்கேன். அதனால் அந்த காலேஜை பற்றி நம்மளுக்கு தெரியும். அதை நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஆனால் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, இன்க்ளூடிங் நீ கூட என்ன கூட இன்க்ளூட் பண்ணால் எப்படி சொல்லலாம்னா, நான் மதுரை வந்து ஓமந்தூராருக்கு நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதாவது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், கீழ்பாக், ஓமந்தூராருக்கு அடுத்து தான் நான் மதுரையே போட்டேன்.
பேசிக்காக பிசிஎம் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா நிறைய பேர் சென்னை காலேஜ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த சென்னையிலேருந்து தான் நிறைய பேர் அந்த கேட்டகரி அதாவது அந்த கேட்டகரியிலேருந்து மெடிக்கல் காலேஜ் சூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக ஓமந்தூரார்லாம் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணிடுவாங்க மதுரைக்கு முன்னாடி. பட் மற்ற கேட்டகரி உதாரணத்துக்கு பிசி எம்பிசி இந்த மாதிரி கேட்டகரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா கீழ்பாக்கை விட மதுரைக்கு தான் கேட்டகரி கட் ஆஃப் அதிகமாக இருக்கும். ஆனால் பிசிஎம்முக்கு பார்த்தீங்கன்னா ஓமந்தூராருக்கு அடுத்து தான் மதுரை சூஸ் பண்ணுவாங்க. இனிமேல் அது மாறலாம் மாறாமலையும் இருக்கலாம். ஸோ ஓமந்தூரார் வந்து நீங்கள் சென்னையில் இருக்கணும், சென்னை தான் வேணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொன்னால் ஓமந்தூரார் சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா என்னுடைய அந்த ஓமந்தூரார் காலேஜுக்கு நான் என்ன ரேங்க் கொடுப்பேன்னா 10th ரேங்க் அந்த மாதிரி தான் கொடுப்பேன். ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டாப் 5 காலேஜஸ் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி, கீழ்பாக், மதுரை, தஞ்சாவூர், வேணும்னா செங்கல்பட்டு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு கோயம்புத்தூர் பிடிக்குன்னா நீங்கள் கோயம்புத்தூர் சேர்த்துக்கலாம். நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு காலேஜோடைய மெடிக்கல் டூர், கேம்பஸ் டூர் அந்த மாதிரி சொல்லி. வேணும்னா என்னுடைய வீடியோலையும் அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆனால் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது இந்த 5 காலேஜை உங்கள் மைண்டில் வச்சுக்கிறதுக்கு மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், பாய். ஓகே.